திருமதி அமுதவள்ளி ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி வள்ளலா திவ்யமங்கல திருவடிகளே சரணம் சரணம். இன்றைக்கு கே நகர்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை வாரந்தோறும் நடக்கின்ற இந்த வழிபாட்டிலே ஆண்டவர் அவர் அளித்த அற்புதமான ஒரு மகா மந்திரம் அருட்பெருஞ்சோதி என்ற இந்த மகா மந்திரத்தினுடைய சிறப்புகளை மாண்புகளை பேசுவதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறேன். இந்த சங்கத்தினை சிறப்புடன் நடத்தி வருகின்ற தலைவர் உமாபதி அவர்களும் அதன் செயலராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் ஐயா அவர்களும் துணை மற்றும் இணை செயலாளராக பணியாற்றுகின்ற மொழியேசி அம்மா அவர்களும் அதன் பிறகு சிவபிரகாசம் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கி அதன் பிறகு சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்த அத்துணை அன்பர்களுக்கும் அவருடைய பொன்னார் திருவடிகளை எல்லாம் வணங்கி நான் எனது உரையினை தொடங்க இருக்கின்றேன். இந்த நல்ல மாலை பொழுதிலே எல்லாம் வல்ல வள்ளல் பெருமான் நமக்கு எவ்வளவு அற்புதமான மகத்தான அந்த ஒரு மந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை எல்லாம் இன்றைக்கு எனக்கு என் சிற்றறிவுக்கு எற்றிய வரையில எங்களுடைய குருநாதரான கஞ்சனூரில் எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ வைத்திலிங்க சுவாமி அவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த மகாமந்திரத்தினுடைய மாண்புகளை பேசலாம் என்று வந்திருக்கிறேன். அதனால இந்த சிறப்பை எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த அருட்பெருஞ்சோதி என்ற ஒரு அழகான மந்திரம் நமக்கு வள்ளல் பெருமானால் நமக்கெல்லாம் கிடைத்தது. வள்ளல் பெருமான் அவர்கள் மற்றவரை போல இல்லை, அவர் வருவிக்க உற்றார் என்பதே ஒரு சிறப்பு. மற்றவர்களெல்லாம் பிறந்தார்கள், அவர்கள் வந்த மார்க்கம் எல்லாம் என்ன மார்க்கம் என்று யோசிச்சு பார்த்தா அவர்கள் எல்லாம் முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அவர்கள் முன் மொழிந்தார்கள், பின்னாடி வந்தவர்கள் அதை வழிமொழிந்தார்கள். அப்படியே அவர்கள் முன்னர் சொன்னதையே சொல்லிக் கொண்டே போனார்கள். வள்ளல் பெருமான் இதுல என்ன சிறப்பு செய்தார் என்று சொன்னார், இந்த மக்கள் பிறவாமல் இருக்க வேண்டும், இரவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சங்கத்தை நிறுவியது போல வேற யாரும் செய்யவே இல்லை. ஒருவர் கூட இந்த அளவுக்கு ஒரு பெரும் முயற்சியை இந்த மக்களின் மீது கொண்ட கருணையின் காரணமாக வள்ளல் பெருமான் நமக்கு செய்து அருள் இருக்கிறார். அவர் என்னெல்லாம் சிறப்பு பெற்றாரோ, அவர் எப்படியெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தாரோ, எவ்வளவு உயரம் போனாரோ அவ்வளவு தூரம் இந்த மக்களையும் முன்னேற்ற வேண்டும், தாம் பெற்ற இன்னும் பெருக இவ்வையகம் என்ற ஒரு நோக்கத்தில நமது வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு இந்த ஒரு மகத்தான சங்கத்தை நிறுவி அதற்கு அழகான மகாமந்திரத்தின் மூலமாக ஒவ்வொன்றையும் செய்ய வைத்தார். ஐயா சொன்னது போல அது வெற்றி மந்திரம். ராமலிங்க ஐயா கொடுத்தது என்றைக்காவது தோத்து போயிருக்குமா? நீங்க நினைச்சு பாருங்க, கொரோனா காலத்துல கூட தர்மசாலை மூடப்படவில்லை, கொரோனா காலத்துல கூட ஜோதி தரிசனம் நிறுத்தப்படவில்லை. ஆக அணையா அடுப்பாதான் இருந்தது, அணையா விளக்கு அணையா தீபமாக தான் இருந்தது. ஏனென்றால் அதை ஏற்றியவர் ஒரு மகான், அதை ஏற்றியவர் மனிதர்களை எல்லாம் புனிதராக்க வந்தவர், மனிதர்களை எல்லாம் அப்படியே புனிதத்திலிருந்து தெய்வமாக்க வந்தவர் நம்முடைய வள்ளலர். அதனாலதான் அவர் தொட்டதெல்லாம் விளங்கியது. ஆகவே தான் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் ஈடேற்ற வேண்டும் என்ற ஒரு மகா கருணையோடு வள்ளல் பெருமான் அவர்கள் வாழ்ந்து சாதித்த ஒரு சாது. இன்று நாம அவருடைய பெருமைகளாக அவர் அளித்த மகாமந்திரத்தினுடைய சிறப்புகளை சொல்வது என்பது இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக நான் சொல்றேன். என்ன பெரியவங்களுக்கு எல்லாம் அதை பத்தி நல்லா தெரியும். அவங்க சொல்லுவாங்க, என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, இந்த கொல்லம்பற்றையில இந்த அம்மா அங்கேருந்து ஊசி விக்க வந்துருச்சு அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க, நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் இதோட மந்திரத்தோட சிறப்பு தெரியாது, அவர்களுக்கு சொல்வதாக நீங்க நினைச்சுக்கீங்க. அந்த வகையில தான் இதை நான் எடுத்திருக்கிறேன். வள்ளல் பெருமான் அவர்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்தார். அவர் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வாசகமாக கொடுத்தார், மந்திரமா அவர் கொடுத்தார். முதல்ல அதை பெற்றுக்கொண்ட வள்ளல் பெருமான் அதை சீராக பெற்றுக்கொண்டு மந்திரமாகி பதமாகின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல இந்த அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை பெற்றுக்கொண்டு அருட்பெருஞ்சோதி என்ற பதம் இன்னைக்கு போயிட்டார்.
மந்திரம் எதுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் பதநிலை பெறுவதற்காக வழங்கப்படுகிறது. அந்த அருப்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை அவர் தான் பெற்றுக்கொண்ட வாசகத்தை வாட்சியார்த்தமாக்கி விட்டார் வள்ளலார். இந்த மந்திரத்தால நிறைய இன்பம் பெற்றார். அந்த இன்பத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கு இருக்கிறார்? அவருடைய செயல்கள் எல்லாம் என்ன? அவருடைய மாண்புகள் எல்லாம் ஒரு சத்த நேரத்துல சொல்லக்கூடிய விஷயம் இல்ல, இருந்தாலும் ஒரு ஓரலா நம்ம சொல்றோம், ஒரு குறிப்புகளா கொடுக்கலாம். அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பேராற்றலாக இருக்கிறார். அந்த அருட்பேராற்றல் எங்க இருக்கிறது என்றால் அண்டத்திலே இருந்து பிண்டமான இந்த உயிரில் வர வேண்டி, எல்லாம் நல்ல இறைவன் இந்த உயிரில காரியப்பட வேண்டி வள்ளல் பெருமான் இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்தார். அப்பெல்லாம் திருமந்திரம் படிச்சிருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, முதல் தந்திரம், இரண்டாம் தந்திரம், மூன்றாம் தந்திரம்னு திருமூலருடைய திருமந்திரம் எல்லாம் படித்திருப்பீர்கள். அவர் என்ன செய்தார் என்றால் தந்திரத்தை திருமந்திரமாக கொடுத்தார். நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த மகா மந்திரத்தை நமக்கு தந்திரமா கொடுத்தார். எதுக்கு தந்திரம்? இறைவனை அடைவதற்கான தந்திரம். இந்த இறைவனை அடைவதற்கு தந்திரமா ஜீவன் எந்த அளவுக்கு மனசுல தயாராயிருக்கு, பக்குவப்பட்டிருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? ஆசிரியர் பாடம் எடுக்கிறாரு, யாரு ஸ்லோ லேர்னர், யாரு ஸ்பீட் பிக்கப்னு சாருக்கு தெரியுமா இல்லையா? அது போல நம்முடைய அகத்திலே குடிகொண்டிருக்கும் இறைவனுக்கு இதெல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஆகவே எல்லாம் வல்ல இறைவன் உயிருக்குள்ளே காரியப்பட வேண்டி, தாம் பெற்ற இன்பத்தை எல்லோரும் பெற வேண்டி, ஆகவே அவர்களெல்லாம் நாம ரூப குண லட்சணம் என்று சொல்லுவார்கள். அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அருப்பெருஞ்சோதியா தான் இருக்காரு, அதான் அவருடைய பேர். அவருடைய வடிவம் எப்படி இருக்கிறது? அதான் ரூபம்னு சொல்லுவோம், அதுவும் அருப்பெருஞ்சோதியாக இருக்கிறது. மந்திரம் எது என்று கேட்டால் அதுவும் அருப்பெருஞ்சோதியாக இருக்கிறது. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் நாமும் அருப்பெருஞ்சோதி ஆகிவிடுவோம். ஆகவே இவர் எடுத்துக்கொள்ளும் போதே 4 முறை சொல்லுமாறு அமைத்திருக்கிறார். அருப்பெருஞ்சோதி, 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 அருப்பெருஞ்சோதி என்று 4 முறை இந்த வாசகத்தை, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றார் வள்ளலார். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆண்டவரை அவர் சொல்லிய வண்ணம் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நான் குறிப்பிட்டது போல அருட்பேராற்றல் எல்லாம் இந்த உயிரிலே காரியப்பட வேண்டி, எல்லாம் உள்ள இறைவன் இதையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது மட்டும்தான் என்னுடைய சிறப்பா என்று கேட்டால், அவர் என்னென்ன சாதனைகளை எல்லாம் செய்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு முன்னாடி ஒரு பால யோகியாக இருந்து இளம் துறவியாக வாழ்ந்து, அதன் பிறகுதான் தர்மசாலை, அதன் பிறகுதான் சித்தி விழாக எல்லாம் ஒண்ணு கட்டிக்கொண்டே வருகிறார், ஞான சபை எல்லாம். அதையெல்லாம் செய்வதற்கு அவருக்கு உள்ளிருந்து ஒரு ஆற்றல் இயக்குகிறது, அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகிறது என்று சொன்னால், இறைவன் வேறு வள்ளலார் வேறு என்று இல்லாமல் இருவரும் ஒன்றாகி விட்டார்கள். இப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார் என்று கேட்டால் நாம் யாரை சொல்ல வேண்டும்? வள்ளலாரைத்தான் சொல்ல வேண்டும். வள்ளலார் வேறு, அருட்பெருஞ்சோதி வேறு என்று நாம் நினைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு அவர் தன்னை உயர்த்தி கொண்டு இந்த மக்களை உயிர் பெற வேண்டி அவர் வருகை தந்திருக்கிறார். இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற போது அசுத்த தேகத்திலிருந்து சுத்த தேகத்துக்கு போவோம், சுத்த தேகத்திலிருந்து பிரணவ தேகத்துக்கு போவோம், பிரணவ தேகத்திலிருந்து ஞான தேகத்துக்கு நாம் போக வேண்டும். அப்படி போவதற்குத்தான் இந்த மந்திரம் நமக்கு தந்திருக்கிறார்கள். இதுதான் இறைவனை அடைவிக்கும் எளிய தந்திரம் என்று நம்ம சொன்னோம். தந்திரம்னா ரகசியம்னு நம்ம சொல்லுவதற்கு என்ன காரணம்? குருவுக்கும் சிஷியனுக்கும் ஏற்படுகின்ற அந்த பக்குவ நிலைகள்லாம் சொல்றோம். தீவிரதரம், அதி தீவிரதரம், மந்த தரம் என்றெல்லாம் பிரிக்கிறோம் இல்லையா? அப்படி மந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களை கூட அருள்துறைக்கு முன்னேற்றுவதற்கு தான் இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு பள்ளிக்கூடம் பாக்குறோம், அப்பெல்லாம் நாங்கெல்லாம் சேர்க்கும் போது இந்த கையை அந்த காது வரைக்கும் தொட சொல்லுவாங்க. 6 வயசு ஆனாதான் பாடமே நடத்துவாங்க. பாலர் பள்ளின்னு இருந்தாங்க. இப்ப இன்னும் கீழே போய் மழலையர் பள்ளின்னு வச்சு அதுக்கு பேச்சு தெரியுதோ நடக்க தெரியுதோ கொண்டு தள்ளி விட்டுறாங்க, பழிச்சா போதும் அப்படின்னு.
அதுங்களும் போய் 60 61 ஆட்டம் உட்காந்து ஏதோ படிச்சு எழுதிட்டு வந்து சேர்ந்துட்டு வீட்டுக்கு. பாவமா இருக்கும் அதுங்களை பார்த்தா. அவர்கள் பெறுகின்ற கல்வி உலகியல் கல்வி, பொருள் அறிவு. அவர்கள் தெரிந்து கொள்கின்ற அந்த அறிவுக்கு பொருள் அறிவுன்னு தான் பேரு. அது சாகா கல்வியில சேராது. ஆனா சாகா கல்வி சொல்லுவதற்கு ஒரு பள்ளிக்கூடமாவது நமக்கு இருக்கான்னா கிடையாது. அந்த சாகா கல்வியை சொல்லுவதற்காக நம்முடைய பெருமானார் இந்த சர்வாதிகார சங்கத்தை நிறுவி அதன் மூலமாக இந்த மக்களை பிறவாத இரவாத கதியிலே ஏற்ற வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல வள்ளல் பெருமான் நமக்கு அருட்பெரும் ஜோதி என்ற இந்த மகா மந்திரத்தினை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அவர் சொன்னது போல சொல்ல சொல்ல இந்த பாடல்களை படிக்க படிக்க நாவி நிற்கும். பாடினால் பாட்டிற்கு பெருமை, பேசினால் நாவிற்கு இனிமை என்று அவர் சொன்னது போல இந்த 1096 வரிகளும் நாம் படிச்சோம் அப்படின்னு சொன்னா இதை விட பெருசா வேதத்துல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வேதம் போற்றி புகழ்ந்து வழிபாடு செய்யும் இறைவனை. ஆனால் இந்த அகவல் இருக்கிறது, அது ஒரு படி இந்த மனிதனை தெய்வமாக்கிவிடும் தன்மை கொண்டது. அருட்பா பூராவும் அப்படித்தான். இதுல நமக்கு ஸ்பெஷலா இந்த திருமுறை உயர்வு அந்த திருமுறை உயர்வுலாம் இல்லை, எல்லா திருமுறையும் உயர்வு தான். எந்த கடவுளை பார்த்தாலும் நின் சாயையே பார்த்தேன்கிறார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த பரவுகின்ற அடியார்களை எல்லாம் பரம்பொருள் ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் பூமிக்கு வரமாட்டார்கள் என்பதற்காகத்தான் இந்த மகாமந்திரமானது தரப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம் அந்த 2 வரிகள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிறத நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூட சொல்லிக்கலாம். ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே கூட சொல்லலாம். இப்போ ஒரு தறி போடுறாங்க, ஒரு நூலாக அப்படியே உள்ள வாங்கிக்கிறாங்க இல்லையா? அது போல இந்த மந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் உள்ள இழுத்து கொண்டே வந்தால் உங்களுக்கு உள்ளே இதய சிம்மாசனத்தில மிகப்பெரிய அளவுல ஜோதி தரிசனத்தை காணலாம். அந்த ஜோதியை காட்டுவதற்காகத்தான் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி என்ற மந்திரத்தை நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் கற்றறிந்த அறிவாளர்கள் என்ன செய்வார்கள்? திருவள்ளுவர் சொல்வாரு, கற்றின்றி மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் மற்றின்றி மீட்டு வரா நெறி. கற்றறிந்த அறிவாளர்கள் மீண்டு பூமிக்கு வராத நெறி எதுவோ அந்த நெறியைத்தான் பின்பற்றுவார்கள். அதுதான் உயர்ந்த மார்க்கம். அப்ப சாகாததை எது சொல்லுகிறது, பிறவாததை எது கொடுக்கிறது என்று சொன்னா இந்த மகாமந்திரம் தான் அதை கொடுக்குது. பிறவாமை எனும் பெற்றுமையும் இரவாமை எனும் அமுதத்தையும் தர வல்லது அருட்பெருஞ்சோதி மந்திரம். அதனாலதான் அதுக்கு மகா மந்திரம்னு பேர் வச்சுட்டார் வள்ளல. அமுதம் தெரிஞ்சுன்னா அது சாதாரண மந்திரமா? வாழ்ந்து கொண்டே இருக்கலாம்னு சொன்னா அது சாதாரண மந்திரமா இருக்க முடியாது, மகா மந்திரமாக இருக்கிறது. அதுதான் அதனுடைய மிகப்பெரிய ஒரு பண்பு. இப்ப நம்ம பார்க்கிறோம், கண் பார்க்குது, மூக்கு சுவாசிக்குது, காது கேட்குது, இதெல்லாம் நம்ம இந்திரியம்னு சொல்றோம். இந்த இந்திரியத்தை ஒழுங்குபடுத்தி அடக்குவது எது? மனம், சித்தி, புத்தி, அகங்காரம்ங்கிற அந்த கரணங்கள். இப்ப புலன்களான இந்திரியங்கள் நேர கர்மத்தில ஒடுங்கும். கரணம் என்ன செய்கிறது என்று சொன்னால் கரண பகுதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜீவனில் தான் அடங்கும். அந்த ஜீவன் எதுல போய் ஒடுங்கும்? ஆன்மாவில போய் ஒடுங்கும். இந்த ஆன்மா எப்படிப்பட்டது? ஒரே ஒளி பொருந்தியது, ஒரே இன்பமயமானது. ஆக இன்ப ஒளியானதுதான் ஆன்மா. இது ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஒடுங்கி 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 தன்னுடைய பழைய ஸ்டேஜான ஒளி உடம்புக்கு போயிடணும். அதுக்குதான் அவர் இத்தனை ஒழுக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆன்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம் ஆகிய இந்த 4 ஒழுக்கங்களை நாம் பின்பற்றி படிக்கணும். அப்ப என்ன செய்யணும்? மகாமந்திரத்தை ஓதுகின்ற போது நம்ம ஊர் படிக்கணும், உடல் படிக்கணும், உயிர் படிக்கணும், வெறுமனையே படிக்க கூடாது. அப்ப எப்படி சொல்றாரு? அதை தியானித்து உள்வாங்கி படிக்க வேண்டும். இறைவனுடைய 4 வழி கொடுத்திருக்காரு. ஒண்ணு சரியை, இன்னொன்னு கிரியை, யோகம், ஞானம். சரி, உங்களுக்கு தெரியும், நம்ம உடம்பால போய் ஆலயத்தை சுற்றி வருவோம், பூ கொண்டு வருவோம், மெழுகுவோம், கோலம் போடுவோம், இதெல்லாம் சரீரத்தால செய்யக்கூடிய சரியை. கிரியை என்பது பூஜை பண்றது, பூஜை எல்லாம் பண்ணுவது கிரியைன்னு சொல்றோம். யோகம் என்பது தியானம் செய்வது. ஞானம் என்பது நமக்கு கிடைக்கின்ற ஒரு அனுபவம். இப்ப நம்மளை பொறுத்தவரை இதுல 16 ஸ்டேஜ வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு.
சரியையுள் சரியை, சரியையுள் கிரியை, சரியையுள் யோகம், சரியையுள் ஞானம். கிரியை எடுத்துக்கிட்டா கிரியையில சரியை, கிரியையில கிரியை, கிரியையில யோகம், கிரியையில ஞானம், இப்படியே 16 நிலைகளை வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னா 16 நிலைகளை நீங்க வழிபாடு செய்து கொண்டே வந்தீர்கள் என்றால் நல்ல குரு இந்த துரியத்துல உட்கார்ந்துருவார். அவர் பணம் கொடுத்துட்டு வாங்கக்கூடிய பொருளா தீட்சையெல்லாம்? ஒரு இடத்துல ஒரு மடாதிபதி அறிவி ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆன்மீக தொண்டு நிறுவனம் ஒண்ணு சொல்லுது, எங்களுக்கு நீங்க இத்தனை ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா துரியத்தை காட்டுறோம், அவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா துரியத்தை காட்டுகிறோம். என்னத்தை காட்டுறீங்க நீங்க? இப்படிதான் பணத்துக்கு வியாபார பொருளாது? பணம் கொடுத்து வாங்கக்கூடியதா? ஆண்டவருடைய கருணையை நினைத்து பார்க்கின்ற போது அந்த கருணையான இறைவன் எதற்காக அந்த இதயத்திலே ஒளியாக வருகிறார்? அவர் ஒளியாக எதற்காக வர வேண்டும் என்று சொன்னால், இவன் மீண்டும் பூமியில் பிறக்க கூடாது. ஜோதி தோன்றுகிறது என்பது இவன் மீண்டும் பூமியில் தோன்றக்கூடாது என்பதற்காக தோன்றுகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுகிறது இந்த ஜோதி. அதை பார்க்க வள்ளலாருக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. ஒரே ஆனந்தமா இருக்கு அந்த ஜோதியை பார்க்கிற போது. கண்களுக்கு புகை சிறிதும் காட்டாதங்கிற கற்பூர விளக்கே என்று அவர் பாடுகிறார். ஏன்னா கற்பூரம் மாதிரி மூக்கிலையும் வாசனை அடிக்குது, காதுலையும் ஜல் ஜல்னு அந்த சலங்க ஓசை கேக்குது. காதுல சத்தம் கேக்குது, மூக்குல வாசனை வருது, நாக்குலையும் அமுதம் சொட்டுது. அப்ப 5 இந்திரியங்களும் ஆனந்தத்துல மிதக்குது. எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. அப்ப அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் நினைக்கிறார், ஆண்டவரை நின்று இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குறியே, இந்த சந்தோஷத்தை நான் மட்டும் பெற்றால் பத்தாது, எல்லா உயிர்களும் பெற வேண்டும். 5 இந்திரியங்களும் இன்பமா இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு மனசுல. நினைச்சு பார்க்க அவருக்கு அழுகையா வருது. நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றையும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நலத்தரசே என்னுரிமை நாயகனே இன்று வணைந்து ஏத்துதும் வம்மின் உலகிலே மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் தந்தே நான் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் சிற்றவையிலே பொற்றவையிலே புகும் தருணமிதுவே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவர் அந்த ஜோதியை உள்ளே வந்து அவரை தன்மையப்படுத்துகிறது. அருள் என்றாலே தன்மையப்படுத்தும். அருள் வந்துருச்சு அப்படின்னா துன்பம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்பம் வந்துருச்சு, இன்பம் வந்தா துன்பம் போயிடும். வெளிச்சம் வந்தா இருட்டு போயிடுது இல்ல? அது போல கண்ணீர் மூடினா இருளே விலகாதவர்களுக்கு அருளே வராது. ஜோதியை பார்க்க வேண்டும் என்று நம்முடைய பஞ்ச இந்திரியங்களும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆர்வம் வர வேண்டும். அந்த ஆர்வத்தை தூண்டுவதுதான் வள்ளல் பெருமான் ஒரு ஷோ போட்டு காட்டுறார். இது வரைக்கும் பிராக்டிக்கல் எக்ஸாம்லாம் நம்ம செய்யற மாதிரி அழகா ஞான சபையில 7 திரை போட்டு நமக்கு இந்த ஒழுக்கங்களை எல்லாம் பின்பற்றினால் ஒரு மாய திரைகள் எல்லாம் விலகி எல்லாம் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்து விடுவார். ஆகவே நீங்கள் உங்க உடம்புல எத்தனை தத்துவங்கள் இருக்கிறது சொல்லுற 96 தத்துவங்கள். அழுக்காறு அவ்வா வெகுளின் எவ்வளவு மனசுல தத்துவங்கள்லாம் ஒவ்வொரு தத்துவமும் மனதை பிடித்து கொண்டு நம்மை படாத பாடுபடுத்துகிறது. அதிலிருந்து அந்த மனமானது விடுபட முடியல. அந்த ஜீவனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அதையெல்லாம் நினைத்து பார்த்த வள்ளல் பெருமான் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஐயோ இவன் எப்படி வெளில வரணும்னு தெரியாம இருக்கானே, இந்த மகாமந்திரத்தை சொல்லி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உள்ளே வந்து விட்டால் என்ன நடக்கும்னா, அவர் உள்ளே வரும்போது நம்ம உடம்புல இருக்க தத்துவம் ஓடி போயிடவில்லை. அதால இருக்க முடியாது. இதோட சூடு அது என்ன பண்ணும், பிறவிகளோடு சொந்தக்காரன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சொந்தக்காரெல்லாம் பிறவி மாறிடும். ஆனால் இந்த ஜோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உள்ளே வந்து விட்டால் பிறவிதோடு வரக்கூடிய காம குரோதம் முதலான பல்வேறு குணங்களும் சரி, தத்துவ சேட்டைகளும் சரி, நம்ம ஆட்டி படைக்கின்ற மன குரங்குகளும் சரி, அதெல்லாம் ஒரு வடிவம் எடுத்து ஒரே ஓட்டமா ஓடிப்பார். அப்ப என்ன செய்யும், அந்த ஜோதி பிரகாசமாக ஒளி விட்டு அப்படியே ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். அதை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளே கண்ணை மூடிட்டு இருக்கோம், இருட்டா இருக்கு, ஒருத்தன் டார்ச் அடிக்கிறான்னா என்னடா கொஞ்சமா வெளிச்சமா இருக்கே அப்படின்னு நம்ம பார்ப்போம். பார்க்க அந்த வெளிச்சம் கொஞ்சம் பெருசாகும்.
இன்னும் கொஞ்சம் பெருசாகுது, இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கி நம்மளை சுகமாக சூழ்ந்து கொண்டு விடுகிறது. அப்படி ஒரு வெளிச்சம் இருக்குங்கிற, அப்படி ஒரு கனல் இருக்கிறது, அற்புதமான கனல். பாரதியார் சொல்வார் இல்லையா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, உன்னை தீங்கு முன்பம் தோன்றுதையே நந்தலாலா. அப்படி ஒரு நெருப்பு அதை போய் தொட்டாதாங்க இந்த சூடு தணியுதுங்கிற அந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சியான அக மகிழ்வை தருகின்ற அந்த ஜோதியானது தெரிகிறது. அதை பார்த்த ஞானிகளால உலக பற்றோட இருக்க முடியாது. உலக பற்றி உள்ளவன் ஜோதியும் பார்க்க முடியாது. அந்த இச்சை விடுதல் ஏறிம்பார் வள்ளல் பெருமான். அது நான் என்னும் கைஞானம் கலன்றேறிம்பார். அப்படி ஒரு ஸ்டெப்பா மேல ஏறி போகும்போது நிச்சயமாக வள்ளல் பெருமான் நமக்கு உதவி செய்வார். உதவி செய்வதற்காகத்தான் இந்த மகா மந்திரத்தை கொடுத்து, எப்ப அந்த மாயாவாதி எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், அவங்கள்ட்ட மாட்டிக்காதீங்க, அவங்கள்ட்ட உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆயுதமாக, ஐயா சொன்னார்ல ஆயுதம், அந்த மாயாவாதிகளிடம் இருந்து உங்களை காப்பாற்றுகின்ற ஆயுதமாக இந்த அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறார். எப்பேற்பட்ட மந்திரம் பாருங்க. அந்த மகா மந்திரத்தை நினைக்கும் போது நமக்கு என்ன தோன்றுகிறது, நமக்கு என்ன சரியை இருக்கலாம்? நமக்கு அருட்பெருஞ்சோதி அகவலை ஓதுவது ஒரு சரியை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உள்ளுக்குள்ளே எண்ணி பூஜை செய்கிறோமே அது நமக்கு கிரியை. அவரையே நினைத்து தியானம் செய்வது நமக்கு ஒரு யோகம். உள்ள ஜோதியை காண்பது நமக்கு கிடைச்ச ஞானம். இதுதான் நமக்கு சரியை, இதுதான் நமக்கு கிரியை, இதுதான் நமக்கு யோகம், இதுதான் நமக்கு ஞானம். இதெல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு அழகா திட்டம் போட்டு கொடுத்திருக்காரு பாரு. எல்லாம் ஃப்ரேம் ஒர்க் வள்ளலார் மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஒரு மனிதன் வெறும் மந்திரத்தை மட்டும் சொன்னா போதாது, எல்லா உயிரினத்திலும் அன்பா இருக்க. அவன் பண்ணதுக்கு அவன் நல்லா வேணும் அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பேர் நம்ம பார்த்திருக்கோம். அது பண்ணாத வேலையா, அது வன்னிக்குது அப்படின்றான். ஏன் நீ போய் உதவுனா என்ன? ஐயா கருணரோடு இருக்க சொல்லி இருக்கிற, அன்போடு வாழ சொல்லி இருக்கிற. ஆகவே நீங்க ரெண்டு வச்சுக்கலாம். வள்ளலார் சொல்றாரு, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்யாதீங்க. ஆனா உள்ளுக்குள்ளே நீங்கள் சத்து விசாரமாக இருக்கலாம், வெளியிலே நீங்க ஜீவகாரண்யமா இருக்கலாம். உள்ளொன்று வச்சு புறம் ஒன்று இப்படி செஞ்சோம்னா ஞானத்து ஈஸியா கிடைக்கும். வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்த ரூட் மாதிரி வேற யாருமே நமக்கு கொடுக்கல. ஒரு ஊருக்கு போறோம், இது இந்த ஊர் மார்க்கம், இந்த ஊர் வழின்னு எத்தனை பஸ் போடுது, இந்த ஊர் போய் சேர்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதுக்கு எவ்வளவு ஒரு டிக்கெட்டுக்கு எவ்வளவு செலவு எல்லாம் நம்ம பார்ப்போம். அது போல இறைவனை அடைவிப்பதற்குரிய மார்க்கங்கள்ல தலை சிறந்த மார்க்கம் சொன்னார்கள். ஜீவகாரண்யத்தினால ஈஸியா போயிடலாம், ஷார்ட்கட், ரொம்ப ஷார்ட்கட். அடுத்தது சத்து விசாரம். நம்ம எந்த தரத்துல இருக்கோம், இறைவன் எந்த தரத்துல இருக்கான் என்றெல்லாம் ஆய்வு செய்கின்ற சத்து விசாரகம். ஆக அந்த ரெண்டுத்திலையும் ரொம்ப சீக்கிரமாக இறைவனை அடைவதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் வள்ளல் பெருமான் வகுத்து கொடுத்திருக்கிறார். எப்படிங்க அதை எப்படி எவ்வளவு நேரம் நாங்க தியானிக்க முடியும், 10 நிமிஷம் கூட தியானம் பண்ண முடியல என்று நாம் நினைக்கிறோம். அதற்குதான் இத்தனை 1000 பாடல்களை வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இயன்ற அளவு அதெல்லாம் படிக்கணும். படிக்கும் போது என்ன நடக்கும்னா இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தொகுதிப்படி உறவுதான். இறைவனை போற்றி வேதங்கள்லாம் கொண்டாடுது என்று சொன்னால் அவைகள் சத்தத்தை கொடுக்குது. இறைவன்கிட்ட சத்தத்தை கொடுக்கும் போது அவரு சத்தத்தை கொடுப்பார். நமக்கு சுருக்கமா வைகரி பைசந்தி மத்திமைன்னு 4 வாக்குகள் இறைவன் நமக்குள்ள கொடுக்குறான்னு நம்ம கேட்கறது கிடையாது, அவர் கொடுப்பார். அந்த சத்தத்தை தான் நம்ம ஒளியாக்கி கொடுக்கிறது. வேதத்துக்குள்ள இறைவன் இருக்கிறார். இறைவன் 20 அடி உயரம்னா மாலையும் 20 அடி மாலை கட்டி போற்றுவாங்க. ஆனா அதால உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது. அது போல அவரை போற்றி 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 என்ன செய்கிறது, வேதங்கள்லாம் உரைக்குது. உரைக்க உரைக்க இந்த மனிதன் புனிதனாகி இந்த புனிதன் தெய்வமான நிலைக்கு வந்து விடுகிறான் பாருங்க. அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் திரு அருட்பா என்கின்ற மாபெரும் நூலை நமக்கு தந்திருக்கிறார்கள். அவ்வளவு படிக்க முடியல அப்படின்னு சொன்னா கூட இந்த அகவலை அட்டகத்தையாவது நாம் படிக்க வேண்டும். அதை படிக்க 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 நமக்கு பல்வேறு மாற்றங்கள்
நம்ம உயிரில அருள் அனுபவம் கிடைக்கும். பெருமான் எத்தனை தூரம் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை நம்ம இவ்வளவு நேரம் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, இது அருப்பெரும் திருவாரு. ஒரு ஆன்மாவை துரியாதீத நிலைக்கு கொண்டு வந்து அந்த அமுதத்தை கொடுக்குது. அந்த சபை திருச்சபை. திருன்னா அழியாத செல்வம். அழியாத செல்வத்தை தருகின்ற சபை திருச்சபை. அது ஞான சபை. அதிலே ஒளி வீசுகின்ற இறைவன் நடனத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறான், எல்லா உயிரையும் தனக்குள்ளே வாழ்வதற்காக. நாவுக்கரசரை தன் பக்கம் கொண்டு வரணும்னா போய் திலகவதியார் போய் வேண்டுறாங்க, சிவபெருமானே என் தம்பியை எப்படியாவது சைவத்துக்கு கொண்டு வந்துரு என்று வேண்டுகிறார். உடனே திலகவதியாருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாவுக்கரசரை ஆட்கொண்டார். அது போல வள்ளல் பெருமானை பூமியில விட்டார். இவர் மூலமாக எல்லா உயிர்களையும் தன்பால் அழைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அருளுக்கு உகந்தவர் அருட்பிரகாசர். எப்படி நமக்கு பசிக்கு உணவோ, தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறோமோ, அது போல அருளுக்குமே பிறந்தவர் திரு அருட்பிரகாசர். அருளை உயிருக்கு கொடுப்பதிலே வல்லவர். அந்த அருள் பேராற்றலை அண்டத்திலிருந்து வாங்கிக்கணும்னா பின்னத்துக்கு தகுதி வேணும் இல்ல, அதுக்கு தகுதி பாடுகளை அவர் உண்டாக்கி தருகிறார். வேதத்தின் மிக்க பாடல்களை எழுதி கொண்டே தள்ளுகிறார். இல்ல யாருக்கு? நமக்கு. எப்படி எல்லாம் எழுதியிருக்காரு? நோயினும் கடையும் ஈயினும் எல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப அவரு அப்படிப்பட்டவரான்னா இல்ல. சில பேர் என்ன சொல்றான், அப்ப அவருக்கு அல்ப அறிவா இருந்தது, அப்புறமா டெவலப் ஆச்சுன்றான். அப்படி இல்ல, நம்ம படிக்கும் போது நம்மள அப்படி சொல்லிக்கணும். அதுக்காக அவர் போட்டிருக்காரு. அவரு சாகாம சாதித்த சாது. அந்த இடத்துல அவரு அடக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக வள்ளலார் இருந்தார். நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அதிகார திமிர தான் பெரிய ஆளுன்னு காண்பிக்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் ஒரு ஆய்வு செய்து மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்த இடத்துல தெளிவா இருக்கணும். வள்ளலாருடைய அத்தனை போலவர்களும் தேர்ந்தான், அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. எல்லாத்தையும் இறைவனாதான் பார்த்தாரு, ஒளியா பார்த்தார், ஜோதியா பார்த்தார். வடிவுடை மாணிக்க மாலையை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே அவர் சொல்லுவாரு, இந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா உன்னை ஒளியாதான் பாக்குறேன், மணிய மணிக்குள் ஒளிய அப்படின்னு சொல்லுவாரு இல்லைங்களா. அப்ப ஒவ்வொரு பாடலும் ஒளியையே மையப்படுத்துகிறார். ஏன்னா அதுக்குள்ளேதான் இருக்கான். இப்ப நம்ம பாக்குறோம், ஏசியில உட்கார்ந்து இருக்கிறவனை பாக்குறோம், வெயில்ல நிக்கிறவனை பாக்குறோம். ரெண்டு பேரும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. ஞானிகளுக்கு நல்ல ஜில்லுன்னு அழகா ஒரு நிலவு ஒளியில உட்கார்ந்து இருக்கிறவனுக்கும் வெளியில உலகில் இருக்கிறவனுக்கும் ஒரு வித்தியாசம் நிச்சயமா இருக்கு. அதனாலதான் வள்ளல் பெருமான் ரொம்ப அழகாக இந்த வெளிச்சத்துல எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிடணும், இருட்டே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை தூரம் போராடி பிறப்பையும் இறப்பையும் ஒழித்து கட்டுகின்ற ஒரு மகா மந்திரத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பிறப்பு இறப்பை ஒழிக்கக்கூடியதுன்னா அது சாதாரண மந்திரம் இல்ல, மகா மந்திரம் என்று வள்ளல் பெருமான் இதற்கு பெயர் சூட்டுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒருத்தன் கப்பல் ஏறி போய் வாணிகம் செய்கிறான். செஞ்சுட்டு திருப்பி தான் சொந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு என்ன தெரியும்? சரி நம்ம ஊர் வந்துடுச்சு அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதே போல ஞானிகளுக்கு அங்கேருந்து வந்துட்டாங்க இறைவனால, திருப்பி அங்கதான் போறாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எங்க ஜோதியிலேருந்து வந்தாங்க, திருப்பி ஜோதியாக போறாங்க அப்படின்னு அர்த்தம். அது நம்ம பாக்குறோம். இன்னைக்கு ஒரு பையன் பரீட்சை எழுதுறான், ஃபெயில் ஆயிட்டானா என்ன பண்ணுவான்? இன்னொரு வாட்டி எழுதணும். ஆனா பாஸ் ஆயிட்டா எழுத வேண்டாமே. அது போல இன்னைக்கு ஒரு தடவை இந்த தேகம் எடுத்துட்டோம்னா அந்த தேகத்தை சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. அது மாட்டுச்சு நடுவுல, பெட்ரோல் நின்று போச்சுன்னா நடுவுல வண்டி நின்ன மாதிரி இது பாட்டுக்கு டக்குன்னு போய் நின்றுச்சுன்னா அடுத்து போறதுக்கு வழி கிடையாது. அதனாலதான் வள்ளல் பெருமான் இந்த தேகம் போனா அடுத்து எந்த தேகம் வரும்னு எந்த நிச்சயமும் கிடையாது. இதையெல்லாம் மனதில் கொண்டு இவர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம்னு அவர்கள் போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எளிய மந்திரத்தை நமக்கெல்லாம் வள்ளல் பெருமான் மிக அழகாக கொடுத்திருக்கிறார். இது ஒரு மனுஷனை எப்படி அடையுது அப்படின்னா, அருணகிரிநாதர் சொல்வார், கற்றிடும் அடியவர் புத்தியலூர் ஐவர். புத்தியில இருப்பார், அறிவுறு சித்துருவாங்க.
அப்படி அறிவா வந்துடுவாரு. நம்முடைய குருநாதர் தலைக்கு அறிவா வந்துடுவாரு. அப்படி ஒரு ஜோதியா தான் தெரிவாரா? ஜோதியா தான் தெரியணும்னு இல்ல, அவர் வள்ளலாராகவும் தெரிவார். நமக்கு ஜோதிலாம் தெரியணும்னு இல்ல, வள்ளலார் தெரிஞ்சாலும் அவருதான் அருமையின் ஜோதி ஆண்டவர். அப்ப அப்படி தெரிஞ்சாலும் அப்படி ரைட்டு தான், அது அப்படி வந்துடுவார். இன்னொன்று, மாயவாதிகளிடம் சிக்காமல் நம்மளை காப்பாற்றுவார். நாலாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆன்மாவை யாராலும் துன்புறுத்தவே முடியாது. உள்ள ஜோதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஆன்மாவை எந்த விதத்திலும் யாரும் கெடுக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. என்னென்ன பண்ணி பாருங்க, உள்ள ஜோதி வந்துட்டா அதுக்கு அவ்வளவு பவர் உண்டு. அதனால அதை பாருங்க பாருங்கன்னு வள்ளல் பெருமான் பறைசாற்றி விளம்பரமே பண்றது. ஜோதி தரிசனம் ஜோதி தரிசனம் ஜோதி தரிசனம், மக்கள் எல்லாம் போய் ஜோதி தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தரிசிங்கிறதுக்கு அதுக்கு நிறைய முயற்சி எடுத்துங்க. ஐயோ எனக்கு தெரியல அப்படிலாம் இருக்காது, பொய் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு முயற்சிய நிராசை என்கின்ற படியிலிருந்து ஏறி கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி நம்ம இது என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார் என்ற புது நம்பிக்கையோடு தெம்போடு அவரை நம் வழிபாடு செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் நரை திரை மூப்பு நன்னாத ஒரு நன்மார்க்கமான சன்மார்க்கத்திற்கு நம்மை அழைக்க ஜோதியாக நிச்சயம் வந்து விடுவார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். வள்ளல் பெருமான் சொன்னதுல எந்த பொய்யும் கிடையாது. இன்னைக்கு அவர் பிறந்து 200 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் இந்த மக்கள் ஜோதி தரிசனம் செய்யவில்லையே என்று வள்ளல் பெருமான் உள்ளத்தோடு வருந்துகிறார்கள். இந்த உயிர்களும் மானாகி மோகினியாகி சொல்லுவாங்க பாருங்க. அப்படி அந்த இறையாற்றல் மீது மான் போல் தாவுவதற்கு ரெடியாக இருக்கிறது. ஆனா அதுக்கு வெளி உடம்பு இன்னும் வரல. அதெல்லாம் வர வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமான் இத்தனை தூரம் அந்த மகத்தான அந்த மகா மந்திரத்தினுடைய சிறப்புகளை நாம் சொல்லிக் கொண்டே வந்தோம். என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, மகாமந்திரம் தான் சிறப்பு புரிஞ்சுதா, இதோட சிறப்பான மந்திரம் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமா மகாமந்திரம் சிறப்பு புரிஞ்சுதான், இதோட சிறப்பான ஒரு மந்திரம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, அது வள்ளலார் அபயம் துணை என்பதுதான் இதோட ஒரு மேலான ஒரு மந்திரம். அதுக்கு மேல மந்திரம் கிடையாது. ஏங்க அப்படி வள்ளலார் அபயம் துணை அப்படிங்கிறது எப்படி இதோட பெருசா இருக்கும் அப்படின்னு? அவருதானங்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவரு, அவருதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், அவருதான் பதினொன்றை தரணும். அப்ப வள்ளலாரை விட சிறந்த மந்திரம் நம்மளுக்கு கிடையாது. இதுதான் உண்மை. சன்மார்க்கத்துல உள்ள சிறப்புகள் எல்லாம் இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். மத்தவங்கள மாதிரி இவர் இல்ல, மத்தவங்க எல்லாம் அவருடைய ஆட்சி காலத்துல என்ன செய்யுது, பிரிட்டிஷார ஆட்சி செய்கின்ற ஆட்சி காலம். அப்ப என்ன நடக்குது, பிரிட்டிஷார்கள் இந்தியாவில உள்ளவர்களை சுரண்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஏழை, அவங்கிட்ட ஒண்ணும் இல்ல, அவங்கிட்ட இருக்கிற நயா பைசாவை கூட இவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, பிரிட்டிஷ்காரங்க காலத்துல சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்திலே மக்கள் எல்லாம் விடுதலை போராட்டத்திலே இருந்தார். எல்லாம் வல்ல வள்ளல் பெருமான் ஒருபடி மேல போய் ஆன்மாவுக்கு விடுதலை கொடுத்துட்டு அது பரவாயில்ல, எந்த விடுதலைக்கு போயிட்டாரு பாருங்க வள்ளலார். இந்த உயிர்கள் எதற்காக தடைப்பட்டு இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் கட்டு போட்டிருக்கு, அதை பூரா அறுத்து எறியணும்னு அதற்கு ஒரு நல்ல குருவை உள்ள விட்டுக்கணும். கூழ்னா இருள், ரூம்னா அருள், அருளால் இருளை குரு போட்டு விடுவார். அப்படிப்பட்ட குருவை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று பல்வேறு சத்தர்களை சத்திமார்களை இந்த உலகத்தில வைத்துக் கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக வள்ளலார் இருக்கிறார். அவர்கிட்ட சிற்றவை பொற்றவை ரெண்டும் வச்சிருக்கிறார். 2 பொக்கிஷங்கள் கையில வச்சு 2 பக்கமும் இருக்குது. வள்ளலாற்று தான் இருக்காரு. ரொம்ப சிற்றவைங்கிறது உங்களுக்கு தெரியும், சிற்சக்தி, அறிவு சக்தி. அதுக்கு நிகரான சக்தி ஒண்ணு சொல்ல முடியாது. இன்னொன்று பொற்றவை, அது பணம் இல்லைன்னா உலகில நடக்க முடியாது. பொருளாருக்கு இவ்வளவும் இல்லை, அருளாருக்கு அவ்வளவும் இல்லை. ரெண்டுமே இப்போ செங்கோல் பெற்ற என் கோன் வள்ளல் பெருமான் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப பொருளை கொண்டு அறிவை வாங்கலாம், படிக்கலாம், மேல மேல வித்தியங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வித்யா திறமை பெற்றவர்கள் தங்களுடைய வித்தியின் மேன்மையை காட்டி சம்பாதிக்கலாம். ஆகவே சிற்சக்தியை கொண்டு பொருளை சம்பாதிக்கலாம், பொருள் சக்தியை கொண்டு நம்ம சிற்சக்தியை பெற்று விடலாம். ஆனால் அருள் சக்தி அப்படிப்பட்டது அல்ல. அது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருளோ இல்ல அறிவால் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பொருளோ கிடையாது. அவர் எப்படி எழுதுறாரு, படிமுடி வான்மடி பற்றினும் தோற்ற அதிமுடி எழுதுவாரு பெருஞ்சோதி.
இவரை படிப்படியா நம்ம எப்படி பார்க்கணும், தியானத்தின் மூலமாக முன்னேறி செல்ல வேண்டும். அதை விட்டுட்டு நான் மனசால ஆராய்ச்சி பண்றேன்னு ஒருத்தர் ஆய்வு செய்துகிட்டே அகழ்ந்து பன்றி மாதிரி போனார். இன்னொரு நான் எல்லாம் தெரிஞ்ச வித்தகாரன் அப்படின்னு மேல பறந்துகிட்டே போனாரு பிரம்மா. அவராலையும் பார்க்க முடியல. இந்த அருட்பெருஞ்சோதியை 2 பேரால பார்க்க முடியல. ஏன்னா அந்த வித்தையா இருக்கட்டும், மனமா இருக்கட்டும், 2மே இறைவனை காட்ட முடியாது. அவனை காட்டுவது எது என்று சொன்னால், அவன் அன்பு செலுத்தினா அழகா வருவான். தப்பான ரூட்ல போயிட்டு அப்புறம் கிடைக்கலன்னு வீல் பண்ண கூடாது. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், மனசுல எத்தனையோ தவறுகள் இருக்கு, அதை பலியிடுங்கன்னா பலிபீடம் போட்டிருக்கான். பலிபீடம் பாத்தீங்கன்னா எதுக்கு இருக்குன்னா, நம்முடைய தவறுகள் அல்லது நம்முடைய மனசை கலைக்கக்கூடிய சில விஷயங்கள், அதை அந்த இடத்துல வச்சு இனிமே இது தோன்றக்கூடாது என்று பிரார்த்திக்க வேண்டும். எனக்கு இந்த சிந்தனை இருக்கிறது, இது என்னை கெடுக்கின்றது, இறைநாட்டத்தை தடுக்கின்றது, இறைவா எனக்கு உதவி செய், இந்த இடத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பச்சை திரை எனக்கு மறையவில்லை, இந்த நீலத்திரை எனக்கு மறையவில்லை என்று இறைவனுடன் முறையிட்டு உண்மையான அன்போடு நாம் வழிபாடு செய்கின்ற போது அவர் அதை மறைக்காம பூட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரு, அவர் மறைக்கத்தான் போகிறார், உங்களுக்கு காட்டத்தான் அவர் இருக்கிறார். அவர்கிட்ட எந்த திரைமறைப்பு வேலையும் சன்மார்க்கத்துல கிடையவே கிடையாது. திரையை நீக்கிற வேலைதான் சன்மார்க்கத்தினுடைய வேலை. மனிதர்களை புனிதர்களாக்கணும், அந்த மனிதர்களை கடவுள் நிலைக்கு உணர்த்தி அம்மயமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை 1000 பாடல்களையும் எழுதி இந்த மகா மந்திரத்திலையும் நமக்கு கொடுத்து அவரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவும் போனவர் நம்முடைய வள்ளல் பெருமான் அவர்கள். அது மாதிரி நம்ம யாரையுமே இன்னைக்கு காட்ட முடியவில்லை. அப்ப வள்ளல் என்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு வள்ளலார் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். வள்ளல் என்பது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வாட்டத்தில் அருளும் கோட்டத்தில் குணனும். ஒருவன் வாடி இருக்கின்ற போது அந்த வாட்டத்தை நீக்கி அவர்கள் ஆட்டத்தில் வல்லவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்லுவார் இல்லையா? அப்படி உயிர்களுக்கு உண்டாகின்ற வாட்டத்தை எல்லாம் நீக்குகின்ற ஒரு தன்மை. கோட்டத்தில் குணம்னா ஒருத்த கோபமா இருக்கும்போது கூட அவங்ககிட்ட குணமா பேசணும், பேசிட்டு அவன் நம்மள மறக்கவே மாட்டான். கோபமா இருக்கிறவன்கிட்ட போய் திருப்பி கோபமா இருந்தா அவன் நம்மள மன்னிப்பானா? ஆக சன்மார்க்கத்துல உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா கோபத்திலும் குணமாக இருக்க வேண்டும். வள்ளல் பெருமான் கோபத்திலும் திருடன்ட்ட கூட திரும்பி கட்டிக்கிட்டாரு, இந்த தோடியை எடுத்துக்கோ அப்படி. அவர் கோபத்தில் கூட அவர் எப்படி இருந்தாருன்னா குணமா இருந்தார். அசையானையும் அசையானும் பார், நல்ல ஒரு உறுதிப்பாடுடைய மனதோடு திட சிந்தனையோடு இருப்பவன். யார் யார் எதையெல்லாம் வேண்டினார்களோ விரும்புகிறார்களோ, எந்தெந்த உயிர்கள் எதையெல்லாம் வேண்டுகின்றனோ அதை அவர்கள் சொல்லாமலே, அவர்கள் என்ன ஏது என்று கேட்காமலே குறிப்பாலே அறிந்து கொண்டு வரையாது ஈதல் வள்ளல் தன்மை என்று வள்ளலார் எழுதுகிறார். அப்ப இந்த குணம் யாரிடம் இருக்கிறது? நம்முடைய வள்ளலாரிடம் இந்த வள்ளல் தன்மை இருக்கிறது. அவர்கிட்டதான் வாட்டத்தில் அருளும் கோட்டத்தில் குணம். யாராவது போய் சோறு போடுங்கன்னு அவர்கிட்ட கேட்டாங்களா? ஞான சபை கட்டுங்கன்னு போய் கேட்டாங்களா? அவரா இறங்கி இந்த உயிர்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, தன்னை உணரவில்லையே, இது எதுக்கு அடையாளம்? பூரண தனித்த வல்லபம் எது என்றால் ஜோதி தரிசனம் பார்ப்பதுதான் பூரண தனித்த வல்லபம், புலன்களை வென்றெடுத்த வல்லபம் அதுதான். தன்னை அறியும் தகு அறிவும் அதுதான். ஆகவேதான் வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த ஞான சபையினை நிறுவி இருக்கிறார்கள். யாரும் போய் அவர்கிட்ட கேட்கல, குறிப்பால் உணர்ந்து கொண்டார். இந்த மக்களை ஈடேற்றுவதற்காக உணவு கொடுக்கிறார், உயிருக்கு ஆன்மாவுடைய முன்னேற்றத்துக்கு ஞான சபையை கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் யார் செய்தது? யார் போய் கேட்டாங்க? அவரா குறிப்பால் உணர்ந்து இந்த உயிர்களை ஈடேற்ற வேண்டி வள்ளல் பெருமான் செய்திருக்கிறார். இது போன்ற பல்வேறு திறமைகளை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப நாம் யாரை போற்றி வணங்க வேண்டும் என்று நினைத்தால் இவரை பெற்றெடுத்த அன்னையான சின்னம்மையாரைத்தான் நாம் போற்றி வணங்க வேண்டும். ஏனென்றால் ஜாதிக்கொரு சங்கம் வச்ச நாட்டுல ஜோதிக்கொரு சங்கம் வச்ச தலைவர் நம்முடைய தலைவர். ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. இப்படி சமயாத இந்த நிலையில கொண்டு போய் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வச்சு எல்லாரும் பாருங்க, எந்த பாகுபாடு கிடையாது. எங்கள்கிட்ட சங்கல்ப கற்பம் கிடையாது.
நாங்க யாரையும் தூற்ற மாட்டோம், யாரையும் ஏச மாட்டோம். எங்களுடைய ஒரே நோக்கம் உயிர்கள் ஈடேற வேண்டும் என்பதுதான். அதுதான் எங்க சங்கத்தினுடைய கொள்கை. அதுதான் வள்ளலாருடைய ஆட்சி. அவருடைய கருணை தான் அவருடைய சிறப்பு. அவருடைய நீதி எது தெரியுமா? தனிப்பெரும் கருணை தான் அவருடைய நீதியாக இருக்கிறது. அவர் பெற்ற செங்கோல் எதற்கு தெரியுமா? உயிர்கள் உண்டாகின்ற இடையூறு, அவர்களுக்கு ஏற்படும் ஆபத்தை எல்லாம் நீக்குவதற்காக ஒரு செங்கோலை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட செங்கோலால் தான், அவருடைய கருணையினால் தான், அவருடைய தயவால் தான் இந்த உயிர்களை தன் தாங்கிக் கொண்டிருக்கிறார் வள்ளலார். அவர்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்பதிலே 100% நிதர்சனமான உண்மை. அதுல பொய்யே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவரே ஆண்டவரை சொன்னாலும் சரி, நீங்க வள்ளலாரை வழிபட்டாலும் சரி, உங்களுக்கு ஜோதி உண்டாகி நீங்கள் பிறவாத இரவாத தன்மையை அடைவீர்கள். இதுதான் உண்மை. இந்த மகாமந்திரத்தை நீங்க சொல்லிக் கொண்டே இருக்கும்போது மாய சக்திகளை எல்லாம் வென்று அருள் சக்தி எல்லாம் பெற்று நீங்கள் ஜோதி தரிசனத்தை காண்பது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த மகாமந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்க இருக்க உங்களுடைய இதய சிம்மாசனம் தான் போற்றவை. அங்க ஒளி வீச ஒருவர் வருவார். அவர் யாரு? சித்திபுர வாச உத்தமர் நேச திருவாரூர் பிரகாசர் ஒளியோடு வருகிறாரே, இவர் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அவர் அங்கே வர வேண்டும், சுசக்தியா நம்மை நடத்த வேண்டும். இதுக்குதான் வள்ளல் பெருமான் இத்தனை தூரம் நமக்கு மகாமந்திரத்தினை வழங்கி நம்ம எல்லாம் வழி நடத்தவும் பூர்வ மத்தியிலிருந்து அவர் வழி நிறுத்துவார். அவர் ஜோதியாகவும் இருப்பார், வல்லவராகவும் இருப்பார். ரெண்டுமே ஒண்ணுதான். இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் புலன்களை வென்றெடுத்த பூரண கணித்த வல்லவன். இப்ப இதுவரைக்கும் நம்ம ஒரு சைடு கிளான்ஸா பார்த்துட்டு வந்துருவோம். முதலாவதாக நம்ம என்ன சொன்னோம்? அண்ட அருட்பேர் ஆற்றலை குண்டத்திலே பெறுவது. அதன் பிறகு ஆன்ம ஜீவ கர்ம ஒழுக்கங்களின் மூலமாக மகாமந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருப்பது. அப்படி செய்கின்ற போது புற விசாரங்களில் இல்லாமல் சத்திய விசாரத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்த்தது சரியகிரிய யோகத்திலே நின்று வழிபாடு செய்ய வேண்டும். இதுதான் தனித்த பூரண வல்லவம். இதுதான் தன்னை அறியும் தகுந்தறிவு. அதன் பிறகு நம்ம என்ன பார்த்தோம்? சிற்றவை எது, பொற்றவை எது? இதிலெல்லாம் நமக்கு அருள வல்லவர் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு பல்வேறு நல்ல பொக்கிஷங்களை வழங்கி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஏன் இவர் வள்ளல் என்ற பெயர் வந்தது அப்படின்னு சொன்னா, அவர் வாட்டத்தில் அருளும் ஓட்டத்தில் குணமும் கொண்டவர். அவர் குறிப்பார் எதையும் உணர்வார். எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏதேது வேண்டினும் அங்கெங்கு இருந்து அருள்வார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொன்னோமே, அப்படி அவர்கள் என்னென்ன நினைக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு அறிவு சக்தியாக உள்ளே நுழைந்து அந்த வெற்றியை அவர்களுக்கு தமதாக்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்புகளை வள்ளல் பெருமான் தம் உயிரினும் மேலான ஆன்ம கோடி மக்களிடம் சகோதரத்துவத்தை அன்பை நிலைநாட்டி அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தவர். அவருடைய ஜீவகாருண்யமும் சரி, அந்த சத்து விசாரமும் சரி, அவரை அடைவிப்பதற்கான ஒரு எளிய வழிமுறை என்கிற அதையும் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு ஒவ்வொரு பகுதியாக அவருடைய பாடல்கள் எல்லாம் நல்ல தீர்க்க தரிசனம் உடையது. ஒவ்வொரு பாடலும் வேதத்தை விட மேலானது. ஒரு தடவை வாசிக்கும் போது 4 தடவை கூட வாசிக்கலாம். ஒரு வரியா 4 வாட்டி வாசிக்கலாம். அப்பதான் நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும், பொருள் சொல்ல முடியும். நல்ல நல்ல வியாக்கியான கருத்தர்கள் இதற்கு வச்சிருக்கிறார்கள். வேலாயுத முதலியார் இருக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய உரையாசிரியர்ல மிக சிறந்தவராக ரசபதி அடிகள்னு சொல்லுவாங்க. ரத்ன சபாபதி முதலியார். அவர் தன்னை ரசபதி அடிகள் என்று வைத்துக் கொண்டு நிறைய பாடல்களுக்கு சிறப்பான உரையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்க வாசிக்கின்ற போது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். இது இறைவனுக்கும் நமக்குமான ஒரு அழகான சப்த உறவு. இந்த உறவை நம்ம விட்டுடாமல் கைகொள்ள வேண்டும். நீங்க அந்த இது பார்த்திருப்பீங்க, மகாதேவ மாலை தான் அவர் முதல்ல இறைவனுக்காக நமக்காக பாட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அதனுடைய நீட்சியாக அருட்பெருஞ்சோதி அகவலை சொன்னார். இந்த அகவலுக்கு அருந்தமிழ் பாவால் எழுதப்பட்ட அகவலுக்கு ஈட இன்னொரு நூலை சொல்ல முடியாது, இன்னொரு வேத பாராயணம் இதுக்கு சமமானதுன்னு காட்டவே முடியாது. அப்படி எதையாச்சும் காட்டணும்னு நினைச்சீங்கன்னா திருப்பி நீங்க அருவிளக்க மாலை, மகாதேவ மாலை, நடராஜபதி மாலை, சர்க்குருமணி மாலை திருப்பி திருப்பி அவர் பாட்டே வந்தாதான் உங்களால அதுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியுமே தவிர இன்னொரு பாட்டு அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு ஈடா இருக்குன்னு காட்டவே முடியாது. அதுதான் அதனுடைய பெரிய சிறப்பு. இதை விட சிறப்பான ஒரு மனிதனே தெய்வமாக்குகின்ற ஒரு
வேத மறைய தமிழ்ல நமக்காக செஞ்சது நாம் செய்த பெரும் தவ பயன் என்பதையெல்லாம் இவ்வளவு நேரம் நான் சுருக்கமா என்னால முடிஞ்ச அளவு சொல்லி இருக்கிறேன். நீங்க இத்தனையும் படித்து பயன்பெற வேண்டும். அழகா சொல்றாரு இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் துவைதமா இருக்கிறார். இறைவன் வேறு தான் வேறுன்னு வழிபாட ஆரம்பிக்கும் போது துவைதமா இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே படிச்சுக்கிட்டே வர வர இறைவனை உணர்ந்து அம்மாயமா போயிடுறான். அப்ப அத்வைதம் ஆயிடும். வசிஷ்டாத்வைதம்னு ஒண்ணு சொல்றாரு. வசிஷ்டாத்வைதமாகி அப்படின்றாரு. வசிஷ்டாத்வைதம் எங்க பார்த்தாலும் இறைவனை பார்ப்பது வசிஷ்டாத்வைத நிலை. அந்த நிலையில இருக்கிறவனே துவைதமாவும் இருக்கிற, அத்வைதமாவும் இருக்கிற, வசிஷ்டாத்வைதமாவும் இருக்கிற. ஆமா அப்படின்னா சாமியே கிடையாதுன்னு சொல்றவனுக்கு கேவலாவத்தியாவும் இருக்கிற. சுத்தாத்வைத நிலை தனக்குள்ளே திருவருள் சக்தி இருக்கிறது, அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது சுத்தாத்வைத நிலையாக இருக்க. சாந்திரந்தோங்க சாத்விக நிலைன்னு சொல்லுவார். ஆக நீங்க இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பவன் அவன் பிரணவ பீடத்திலே ஏற்றப்பட்டு இறைவனாகவே வேலை செய்யறான் பாருங்க. அது சாந்திரந்த சாத்விக நிலை என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படி ஒவ்வொரு படிநிலையாக உயர்த்துவது இருக்குது. இது யாரு இப்படி எல்லாம் செய்யறது யார் தெரியுமா? இறைவனுடைய திரு அருள். அது தனக்கு எந்த பற்றுக்கோடும் இல்லாதது, ஆனால் எல்லாருக்கும் பற்றுக்கோடாக இருப்பது எதுன்னா நம்மை தாயாகி தந்தையாகி குருவாகி தெய்வமாக விளங்குகின்ற மகாதேவரே என்று சொன்னது போல அம்மா அழகா பாருனாங்க. தாயாகி தந்தையாகி என்னை தாங்குகின்ற தெய்வம். தாய் தந்தைக்கு கூட வரத முன்னாடியே சொல்ல தெரியாது, ஆனால் தெய்வமாக இருப்பவனுக்கு அது தெரியும் இல்லையா? ஆக அப்படியும் நம்மை தாங்குவார். எல்லாம் வள்ளல் பெருமானுடைய அந்த ஜீவ தயவோட அந்த தயவோடு இருந்து அந்த கருணையோடு நாம் வாழ்ந்து அருள்பாவையும் வாசித்து வாசகத்தை பற்றி நாமும் வாச்சியார்த்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி.